ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு கதையா பார்க்க போறோம். அதுவும் கிளைமேக்ஸ்ல என்னடா இப்படிலாம் கதை யோசிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். ஸோ ஒன்லைன் வந்து சிம்பிள். படத்தோட ஹீரோயின் வந்து புதுசா ஒரு ஊருக்கு குடி வராங்க. அந்த ஊர்ல வித்தியாசமான விஷயங்களா நடக்குது. மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான சவுண்ட்ஸ் எல்லாம் கேக்குது. அதெல்லாம் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன அப்படின்றத அவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் முழு கதையே. சோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம 2024ல ரிலீஸ் ஆன குக்கூன்ற ஒரு வித்தியாசமான சைக்காலஜிக்கல் சைஃபை கதையை தான் பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல ஒரு வீடு ஒண்ணு, அதுல புருஷன் பொண்டாட்டி 2 பேரு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சத்தமா. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க போல. அந்த பொண்ணு பெட்ரூம்ல இருக்காங்க. அவங்க காதுக்கு திடீர்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க அப்படியே சித்த பிரம்ம புடிச்ச மாதிரி அந்த பொண்ணு அந்த சவுண்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வீட்டை விட்டு வெளியவே வந்துட்டாங்க. காட்டுக்குள்ள இருந்து அந்த சவுண்ட் கேக்குது. டக்குன்னு வேகமா அந்த பொண்ணு காட்டுக்குள்ள ஓடிடுது. சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த பொண்ணுடைய அப்பா வந்து டோரை திறந்து பாக்குறாரு. போன்ல யாரு கூடவோ பேசுறாரு. போன்ல பேசுறவரு, வளர்ந்துகிட்டு இருந்த பொண்ணை நீ விட்டுட்ட, இதனால பிரச்சனை அதிகமாக போகுது, நீ ஒன்னும் கவலைப்படாத, புது குழந்தைக்கு ஏற்பாடு பண்ணலாம், ஆனா குழந்தைய பிரிஞ்ச அம்மாவை சமாளிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு ஏதோ ஒரு விஷயத்த பேசுறாங்க. இதெல்லாம் என்ன ஏதுன்னு பின்னாடி தான் நமக்கு தெரிய வரும். சோ இப்ப கதை வந்து கிரெச்சன் அப்படின்ற ஒரு டீனேஜ் பொண்ணு கிட்ட போகுது. அந்த பொண்ணு அப்படியே சோகமா ட்ரக்ல வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா கிரெச்சனுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் கிரெச்சனுடைய அப்பா வந்து புதுசா ஒரு லேடிய மேரேஜ் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தையே இருக்கு. அந்த பொண்ணோட பேர் வந்து ஆல்மா. அந்த பொண்ணால பேச முடியாது. சோ இவங்க எல்லாருமே அமெரிக்கால இருந்து இப்போ ஜெர்மனுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ரெசார்ட் டவுனுக்கு வந்த உடனேயுமே இவங்களை வெல்கம் பண்ண ஒருத்தர் வராரு. இவரு தான் இங்க இருக்கிற நிறைய ரெசார்ட்ஸுக்கு மேனேஜரே. சோ இவரு நம்ம கிரெச்சனோட ஃபேமிலியை வெல்கம் பண்றாரு. அதுவும் முக்கியமா அந்த குட்டி பொண்ணு ஆல்மா இருக்காங்கல்ல, அவங்கள தான் ஆளு நல்லா விசாரிக்கிறாரு. ஆல்மாவால பேச முடியாது. சோ அதனால கையில ஒரு டிவைஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாதிரி ஹலோ மேனேஜர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு. சோ ஆல்மா வந்து இப்படி யூஸ் பண்ணி தான் பேசுவாங்களே. ஆனா நம்ம கிரெச்சனை வந்து மேனேஜர் கிட்ட பேசுற மாதிரிலாம் இல்ல. நேரா எழுந்து அவங்க பாத்ரூமுக்கு போறாங்க. போய் பாத்ரூம்குள்ள உட்காரும் பொழுது அங்க யாரோ வராங்க. நேரா நம்ம கிரெச்சன் இருக்கிற பாத்ரூமுக்கு வந்து கதவை தட்ட, இது நம்மளோட சித்திக்காரி தான் போல அப்படின்னு சொல்லி, ஹலோ நான் உள்ள இருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பர்சன் பக்கத்து பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. ஆனா இப்பதான் சித்திக்காரி வந்து வெளியே இருந்து, கிரெச்சன் சீக்கிரம் வா, பொருள்லாம் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நம்ம பக்கத்துல இருக்கிறது யாருன்னு வேக வேகமா அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு கிரெச்சன் ஓடி போறாங்க. அந்த பக்கத்து ரெஸ்ட் ரூம்ல இருக்கிறது யாருன்னு தெரியல. பட் ஆனா ஒரு ஷூ மட்டும் நமக்கு தெரியுது. சோ கிரெச்சன் வெளியே வந்துடுறாங்க. அங்க ஆல்மா இருக்காங்க. ஆல்மா வந்து சைகையிலேயே கார் டிக்கியை ஓபன் பண்ணு, நம்ம டாக் உள்ள இருக்கு அப்படின்னு சைகையிலேயே சொல்ல, கிரெச்சனும் புரிஞ்சுக்கிட்டு கார் டிக்கியை ஓபன் பண்றாங்க. சோ ஆல்மா வந்து அந்த டாக் கூட விளையாட நம்ம கிரெச்சனை வந்து வீட்டுக்கு கொண்டு போறாங்க. அப்ப திடீர்னு ஆல்மாவும் அந்த டாகும் ஆப்போசிட்ல இருக்கிற அந்த காட்டையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கிரெச்சனுக்கு புரியல, அங்க என்ன இருக்கு, ஏன் அப்படி பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, சடனா ஒரு கார் வருது. ஒரு லேடியும் கிரெச்சன் கிட்ட வந்து இன்ட்ரோ ஆகுறாங்க. சோ அந்த லேடி வந்து ஒரு டாக்டர் போல. கிரெச்சனுக்கு யார் என்னெல்லாம் தெரியாது. ஆனா சடனா அந்த மேனேஜர் வந்து, ஓ கிரெச்சன், நான் உனக்கு அவங்கள இன்ட்ரோ பண்றேன், அவங்க ஒரு டாக்டர், அதோட டாக்டர் இதுதான் கிரெச்சன் அப்படின்னு சொல்லி கிரெச்சனுடைய தோல்ல எல்லாம் கைய போடுறாரு. ஒரு மாதிரி கிரெச்சனுக்கு அன்கம்ஃபர்டபிள் ஆகுது. சோ அப்புறம் கிரெச்சன் வந்து அவங்களுடைய ரூமுக்கு போறாங்க. சில பணம் இருக்கிற என்வலப், அதோட ஒரு கத்திய பெட்டுக்கு அடியில ஒளிச்சு வைக்கிறாங்க. அப்புறம் பெட் மேல உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவுடைய நம்பருக்கு கால் பண்ண, அவங்க அம்மாவோட வாய்ஸ் கேட்கும்ல, ஐம் சாரி இப்ப போனை எடுக்க முடியாது, உங்க மெசேஜ் சொல்லுங்க அப்படின்னு. அந்த வாய்ஸுக்காகவே கிரெச்சன் அடிக்கடி கால் பண்ணுவாங்க. அதோட பேசவும் ஆரம்பிக்கிறாங்க. அம்மா நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேம்மா, அப்பா கூட இங்க வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா, அதோட உங்க வாய்ஸை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸ் மெசேஜ்ல இவங்க பேசி அழறாங்க. சடனா அப்பா உள்ள வந்துடுறாரு. சோ அவருக்கும் தெரியும் கிரெச்சன் எவ்வளவு ஃபீல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. உடனே மேனேஜர் உள்ள வந்து, உங்க நிலைமை புரியுது, கிரெச்சன் சும்மா இருந்தா அவளுக்கு தாட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். கிரெச்சன், எனக்கு ஒரு ரெசார்ட் இருக்கு இங்க இருந்து கொஞ்சம் தூரமா, அங்க நான் உனக்கு ரிசப்ஷனிஸ்டா வேலை தரேன், சேலரியும் தரேன் அப்படின்னு சொல்ல கிரெச்சனும் ஓகேன்னு சொல்றாங்க. ஏன்னா கிரெச்சனும் இதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. சோ வேலையிலயும் ஜாயின் பண்றாங்க. ஆல்ரெடி அங்க ஒரு ரிசப்ஷனிஸ்ட் இருக்காங்க. சோ அவங்க வந்து நம்ம கிரெச்சனுக்கு ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ மோஸ்ட்லி இந்த ரெசார்ட்ஸ்ல வந்து மேரேஜ் ஆன கப்பிள்ஸ் தான் வருவாங்களே. அதோட இந்த ஊர்ல இருக்கிறவங்களும் சில டைம் தங்குவாங்க. அப்படிதான் ஒரு போலீஸ் வந்திருக்காரு. அதோட ஒரு கப்பிள்ஸ் ஒருத்தங்க, அதுல ஒரு லேடி வந்து வாமிட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பாக்குற கிரெச்சனுக்கு என்னது இது இப்படி
இப்படி வாமிட் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணும் நீ ஒன்னும் கவலைப்படாத, இதெல்லாம் இங்க சாதாரணமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. சோ கிரெச்சனும் தொடர்ந்து வேலை செய்யறாங்க. மேனேஜரும் வராரு. கிரெச்சன் எப்படி ஒர்க் போகுது அப்படின்னு சொல்லி கேட்க கிரெச்சனும் நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது நைட்டு நீ வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கார்ல உன்னை பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்ல கிரெச்சன் வந்து இல்ல வேணாம், என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நான் அப்படியே பெடல் பண்ணி வந்துருவேன். இல்ல கிரெச்சன், நைட் டைம்ல கண்ட்ரி ரோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப டார்க்கா இருக்கும், சோ அதனால நீ என் கூடவே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. சரி ஓகேன்னு கிரெச்சனும் அப்படியே வெளியே பாக்குறாங்க. பார்த்தா அந்த வாந்தி எடுத்தாங்கல்ல ஒரு லேடி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து கூட்டிட்டு போறாரு. பின்னாடி கார்ல ஒருத்தர் கையில மேப்பை வச்சுக்கிட்டு இந்த இடத்த ஒரு மாதிரி வித்தியாசமா பாத்துக்கிட்டு இருக்காரு. இதை கிரெச்சனும் பாக்குறாங்க. சோ அப்புறம் ஷிஃப்ட் முடிஞ்சு கிரெச்சன் வீட்டுக்கு போயிடுறாங்க. காதுல ஹெட்போனு, கையில கிட்டார்னு சத்தமே வராம இவங்க காதுக்கு மட்டும் சவுண்ட் கேட்கற மாதிரி வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நைஸா அந்த ஆல்மான்ற குட்டி பொண்ணு நம்ம கிரெச்சனை எட்டி பாக்குறாங்க. கிரெச்சன் மாதிரியே கிட்டாரை வாசிக்கணும்னு அந்த அம்மாவுக்கு ஆசை போல. நின்னுகிட்டு அந்த அம்மா கிட்டார் வாசிக்கிற மாதிரி பண்ணும் பொழுது சடனா காட்டுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாசமான சவுண்ட் ஒண்ணு. அந்த சவுண்டை கேட்ட உடனேயுமே ஆல்மாவோட உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. இங்க கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்கிற நம்ம கிரெச்சனும் திரும்பி பாக்குறாங்க. ஏ ஆல்மா, உனக்கு என்ன ஆச்சுன்னு ஹெட்போன் எல்லாம் கழட்டிட்டு ஆல்மாவை டச் பண்ண உடனேயுமே சடனா நம்ம கிரெச்சன் இருக்காங்களா, அவங்களோட டைம் லைட்டா ரிவர்ஸ் ஆகுது. திரும்ப அவங்க காதுல ஹெட்போன் மாட்டிக்கிட்டு கிட்டார் வாசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பாக்குறாங்க. ஆல்மா, உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பக்கத்துல வரும்பொழுது ஆல்மா வந்துட்டு நம்ம கிரெச்சனை அட்டாக் பண்றாங்க. அப்படியே கிரெச்சன் பின்னாடி வீல ஹெட்போன்லாம் கலண்டி சவுண்ட் வந்து பயங்கரமா கேட்க ஆரம்பிக்குது. இந்த சவுண்ட்னால வெளியே காட்டுக்குள்ள இருந்து கேட்கிற அந்த மர்மமான சவுண்ட் கேட்கலையா ஆல்மாவுக்கு, அதனால ஆல்மா வந்து நார்மல் ஆகிடுறாங்க. கரெக்டா இந்த நேரத்துல தான் அப்பாவும் சித்தியும் உள்ள வராங்க. கிரெச்சன் சவுண்ட கம்மியா வெயி அப்படின்ற மாதிரி சொல்லி கிரெச்சனை தான் அவங்க திட்டுறாங்களே. சோ கிரெச்சனும் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம அப்படியே விட்டுட்டு ஒர்க்குக்கு வந்துடுறாங்க. சோ அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணும் என்ன கிரெச்சன் முகத்துல காயமா இருக்கு, அதுவா எங்க அப்பாவோட பொண்ணு என் முகத்தை கீறிட்டா, உங்க அப்பாவோட பொண்ணா அப்படின்னா உன்னோட சிஸ்டர் தானே. என் சிஸ்டர்லாம் கிடையாது, அது ஒன்னும் என் அம்மாவுக்கு பிறக்கல, எங்க அப்பா ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என் சித்திக்கு பிறந்த குழந்தை தான் அது, ஆல்மா பேரு. உடனே ரிசப்ஷனிஸ்டும் அப்படின்னா உன்னோட ஸ்டெப் சிஸ்டர்னு சொல்லு, என்னதான் இருந்தாலும் சிஸ்டர் தானே. அப்படிலாம் கிடையாது, எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது தெரியுமா. உங்களுக்கு வேனிஷிங் ட்வின்ஸ் சிண்ட்ரோம்னா என்னன்னு தெரியுமா. வயித்துக்குள்ள 2 கரு ட்வின்ஸா இருக்கும், அதுல ஒரு கரு தன்னுடைய ட்வின்னையே கொன்னுட்டு அது ஒண்ணு மட்டும் தான் பிறக்கும். அந்த மாதிரி தான் ஆல்மாவும் அவ கூட இருந்த அந்த ட்வின்னை கொன்னு தான் இவ பிறந்திருக்காளே. பிறக்கும் போதே கொலைய பண்ணிருக்கா, அந்த அளவுக்கு மோசமானவ. சரி சரி, ஏதோ ஒண்ணு கிரெச்சன், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் சீக்கிரமா போக போறேன், இந்த ஹோட்டலோட சாவி நீ க்ளோஸ் பண்ணிக்கோ, நம்ம மேனேஜர் கிட்ட நான் சீக்கிரமா போன விஷயத்த சொல்லாதன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு அங்க இருந்து போயிடுறாங்க. சோ இப்போ அந்த ஹோட்டல்ல வந்து நம்ம கிரெச்சன் மட்டும் தான் இருக்காங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒரு லேடி வராங்க, அவங்களோட பேரு எட். சோ அவங்க கிரெச்சன் கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. ஒரு ரூம் வேணும் போல கிரெச்சனும் ரூமை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. சடனா அங்க ஆல்ரெடி ஒரு ரூம்ல தங்கி இருக்கிற ஒரு லேடி வந்து ட்ரிங்க்ஸை குடிச்சிட்டு வாமிட் மாதிரிலாம் பண்றாங்க. அந்த எட்ன்ற லேடியும் என்னாச்சு அவங்களுக்குன்னு கேட்கும் பொழுது இல்ல இல்ல எனக்கே தெரியல அப்படின்னு கிரெச்சன் சொல்றாங்க. இந்த ஹோட்டலுக்கு வரவங்க எல்லாம் ஏன் வாமிட் பண்றாங்க அப்படின்ற விஷயம் கிரெச்சனுக்கு புரியல. சோ அப்புறம் அந்த எட்ன்ற லேடி போயிடுறாங்க. நம்ம கிரெச்சனுக்கு போன் கால் வருது மேனேஜர் கிட்ட இருந்து தான். அந்த ரிசப்ஷனிஸ்ட் லேடி எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க போயிட்டாங்க, ஹோட்டலை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், சீக்கிரமா ஹோட்டலை க்ளோஸ் பண்ணு, நான் வந்து உன்னை பிக்கப் பண்றேன் அப்படின்னு சொல்ல நம்ம கிரெச்சனை வந்து ஹோட்டலுடைய அந்த ரிசப்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வெளியே வெயிட் பண்றாங்க. எதுக்கு அவர் வந்து நம்மளை கூட்டிட்டு போகணும், நம்மளே சைக்கிள்ல போலாமே அப்படின்னு சைக்கிள்ல அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் தான் கார்ல மேனேஜரே வராரு. அவரு கிரெச்சன் இல்லாததை பார்த்துட்டு உடனே என்ன பண்றாருன்னா ஒரு புல்லாங்குழல் மாதிரி இருக்கு, அதை எடுத்து ஊதுறாரு. இதே சவுண்டு தான் காட்டுக்குள்ள இருந்து கேட்கும். ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு போக போக நமக்கு தெரிய வரும். எங்க கிரெச்சன் இருட்டான ஒரு ரோட்ல சைக்கிள் ஓடிட்டு போய்கிட்டே இருக்காங்க. எல்லாமே நார்மலா தான் இருக்கு. ஆனா திடீர்னு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே அவங்களுக்கு தோணுது. திரும்பி பார்த்தா வித்தியாசமான கண்ணாடி மாதிரி ஒண்ணுத்த போட்டுட்டு ஒரு வயசான கிழவி ஒண்ணு அப்படியே கிரெச்சனை பிடிக்க தரத்திட்டு வராங்க. பயந்து போன கிரெச்சன் வேகமா சைக்கிளை மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லேடியும் விடாம பின்னாடியே வந்துகிட்டு இருக்க. கிரெச்சன் நேரா அவங்க வீட்டுக்கு போயிட்டு கதவை திறக்க சொல்லி அடுத்தது இன்னொரு கண்ணாடி டோர் இருக்கு. ஆனா பயத்துல அது தெரியாம நேரா போய் மோத மண்டையில அடிபட்டு ரத்தம் வர ஆரம்பிக்குது. அப்படியே கீழே உட்காந்து கையில கத்தியை எடுத்துக்கிட்டு பாக்குறாங்க. அந்த வயசான லேடி அங்கதான் இருக்காங்களே. சடனா போலீஸ் அங்க வர அந்த லேடி காணாம போயிடுறாங்க. சோ அடிப்பட்ட காயத்துக்காக கிரெச்சன் வந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்கதான் போலீஸும் விசாரிக்கிறாங்க என்ன ஆச்சுன்னு. கிரெச்சன் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்ல போலீஸும் சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த ஊர்ல நிறைய பிராங்க் பண்ற ஆளுங்கெல்லாம் இருக்காங்க, அவனுங்க இந்த மாதிரி தான் பண்ணுவாங்களே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எவனாவது ஒருத்தன் மாட்டினானா முட்டிக்கு முட்டி நான்
தட்டிடுறேன் அப்படின்னு போலீஸ் சொல்றாரு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம கிரெச்சனுடைய அப்பாவும் சித்தியும் இருக்காங்க. ஏன்னா அந்த ஆல்மான்ற பொண்ணு சவுண்ட கேட்டு உடம்பு ஒரு மாதிரி உதறினாங்கல்ல, அப்பையில இருந்தே அவங்க உடம்பு வந்து கொஞ்சம் சரியில்லை. ஸோ அதனால செக் பண்றதுக்காக டாக்டர் கிட்ட வந்திருக்காங்க. ஸோ டாக்டரும் என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்திருக்கு, அதுவும் ரொம்ப மோசமா. ஏதாவது திடீர்னு லவுடான சவுண்ட் அவங்க கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அப்பாவுக்கு டவுட் எல்லாமே நம்ம கிரெச்சன் மேல தான் வருது. ஆனா உண்மையிலேயே காட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டு தான் ஆல்மாவுக்கு அந்த ஃபிக்ஸ் வந்தது. இன்னும் சொல்ல போனா நம்ம கிரெச்சனுடைய அந்த சவுண்டான மியூசிக் தான் ஆல்மாவையே காப்பாத்துச்சு. ஆனா அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, கிரெச்சனுடைய சவுண்ட் சிஸ்டம்னால தான் ஆல்மாவுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு தப்பா நினைக்கிறாரு. இந்த விஷயம் ஆல்மாவுக்கும் தெரிய வருது. செமையா கடுப்பாக்குறாங்க. இதுக்கு மேல இவரு கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டார் எல்லாம் எடுத்துக்கிட்டு வேலை செய்யற இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துல கல்லாப்பட்டியில இருக்கிற எல்லா பணத்தையும் ஆட்டைய போடும் பொழுது அங்க ஒரு பர்சன் வராரு. அவரு வந்து ஒரு டிடெக்டிவ். ஸ்டார்டிங்ல கார்ல மேப் எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தாருல, அது இவரு தான். டிடெக்டிவ் நம்ம கிரெச்சன் கிட்ட நேத்து நைட்டு நீ ஏதோ ஒரு லேடியை பார்த்தன்னு சொன்னல, அதை பத்தி என்கிட்ட பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆனா கிரெச்சனுக்கு அதை பத்தி பேசணும் அப்படின்னு விருப்பமே இல்லை. அதனால ப்ளீஸ் அடுத்த கெஸ்ட் வந்துட்டாங்க, நீங்க கொஞ்சம் போறீங்களா அப்படின்னு டிடெக்டிவா அனுப்பி விட்டுறாங்க. அந்த எட்ன்ற பொண்ணு தான் வராங்க. நான் செக் அவுட் பண்ண போறேன், ரூமுக்கு எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு சொல்ல, நீங்க காசுலாம் எதுவும் தர தேவையில்லை, ஃப்ரீ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம கிரெச்சனே இங்க இருந்து எஸ்கேப் ஆக தான் போறாங்க, எதுக்கு காசை வாங்கிக்கிட்டு அப்படின்னு ஃப்ரீன்னு சொல்ல, அந்த எட்ன்ற பொண்ணும் நல்லா பேசுறாங்களா, நம்ம இந்த எட்டு கூடவே எஸ்கேப் ஆயிடலாம் இங்க இருந்து அப்படின்னு கிரெச்சன் எட்டு கூடவே கார்ல போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஹோட்டல்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட் பொண்ணு கல்லாப்பட்டியை திறந்து பார்த்தா உள்ள ஒண்ணுத்தையும் காணோம். கிரெச்சன் எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற விஷயம் புரிய வருது. கிரெச்சனும் அந்த எட்ன்ற பொண்ணும் செம ஜாலியா சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே காரை ஓட்டிக்கிட்டே போறாங்க. காரை ஓட்டுறது அந்த எட்ன்ற பொண்ணு தான். அவங்க சிகரெட்டை பிடிச்சு அதை கிரெச்சன் கிட்ட கொடுக்குறாங்க. கிரெச்சனும் பிடிக்கும் பொழுது சடனா டைம் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த வித்தியாசமான சவுண்டு கேக்குது. அகைன் திரும்பவும் சிகரெட்டை பிடிச்சு அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. திரும்பவும் டைம் ரிவர்ஸ் ஆகுது. ஒரு டைம் லூப்குள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க. திரும்ப அது நார்மல் ஆகும்போது நடு ரோட்ல நம்ம கிரெச்சனை திரத்திட்டு வந்தாங்களா ஒரு லேடி, அதே லேடி நிக்கிறாங்க. காரை ஓட்டிக்கிட்டு இருக்கிற எட்டும் கார் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி அது ஆக்சிடென்ட் ஆகி ரெண்டு பேருக்குமே பயங்கரமா அடிபடுது. நம்ம கிரெச்சனு ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது அந்த வித்தியாசமான கிளவி நம்ம கிரெச்சனை பிடிக்கிறதுக்கு அப்படியே பக்கத்துல வர, கிரெச்சனால ஒன்னும் பண்ண முடியல, ஆல்ரெடி செம அடிபட்டு இருக்கா. அப்பதான் தூரத்துல ஒரு கன் சவுண்ட் கேக்குது. கிரெச்சனும் எங்க மயங்கிடுறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்கும் பொழுது அவங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. பக்கத்துல அந்த மேனேஜர் இருக்காரு. அவரு வந்து ரொம்ப நார்மலா பேசுறாரு. கல்லாப்பேட்டில இருக்கிற எல்லாத்தையும் ஆட்டிய போட்டு போயிருக்காங்க நம்ம கிரெச்சனு. ஆனா அதை பத்திலாம் எதுவும் கேட்காம உடம்பு சரியானதுக்கு அப்புறம் வேலைக்கு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப நார்மலா அவரு பேசிட்டு போறாரு. அதுக்கப்புறமா அப்பா வராரு. அவரு தான் செம்மையா திட்டுறாரு. கிரெச்சன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு உனக்கே தெரியுதா? ஃபர்ஸ்ட் உன்னுடைய சவுண்டான மியூசிக்னால ஆல்மாவுக்கு ஃபிக்ஸ் வர வச்சுட்ட, அவ உடம்பு மோசமா இருக்கு. அடுத்து அந்த ஹோட்டல்ல இருந்து எல்லா காசையும் எடுத்துட்டு போயிருக்க. அந்த மேனேஜர் நல்லவரா இருக்கிறதுனால உன் மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்காம இருந்திருக்காரு. அதோட யாரு என்னன்னே தெரியாத ஒரு பொண்ணு கூட இந்த ஊரை விட்டே போகலான்னு ட்ரை பண்ணிருக்க. இதுல ஏதோ ஒரு லேடி உன்னை ஃபாலோ பண்றா அப்படின்னு பொய் வேற. அப்பா நான் ஒன்னும் பொய் சொல்லலப்பா, அதெல்லாம் உண்மைதான். நீ பண்றதெல்லாம் சரியில்லை கிரெச்சன். உன் அம்மாவே உயிரோட இருந்திருந்தா நீ பண்ண காரியத்துக்கு உன்னை சும்மா விட்டுருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. நம்ம கிரெச்சன் கூடவே வந்தா அந்த எட்ன்ற பொண்ணும் அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கும் எதுவும் ஆகல, ட்ரீட்மெண்ட் போகுது. கிரெச்சன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் பொழுது யாருக்கும் தெரியாம அந்த டிடெக்டிவ் வந்து மீட் பண்றாரு. கிரெச்சன், உனக்கு உடம்பு ஓகே தானே? உன்னையும் அந்த பொண்ணையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்ததே நான் தான். அதோட நீ பார்த்தன்னு சொன்னீங்க ஒரு லேடி, அந்த லேடியை நானும் பார்த்தேன், நான் தான் ஷூட் பண்ணேன். கன் சவுண்ட் கேட்ட உடனே அந்த லேடி எஸ்கேப் ஆயிட்டா. என்னது, நீங்க அந்த லேடியை பார்த்தீங்களா? அப்படின்னா நீங்க சொன்னீங்கன்னா எல்லாரும் நம்புவாங்கல்ல அப்படின்னு சொல்லி கிரெச்சன் கேட்க, அப்படிலாம் வெறும் வாய் வார்த்தையா சொன்னா யாரும் நம்ப போறது கிடையாது. கண்டிப்பா அந்த லேடி திரும்ப உன்னை தேடி வருவா. அப்ப அந்த லேடியை நம்ம பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் நிப்பாட்டணும். நீ கவலைப்படாத, உன்னை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு டிடெக்டிவ் சொல்றாரு. நம்ம கிரெச்சன் அந்த ஹாஸ்பிட்டலே கொஞ்ச நாள் இருந்து கொஞ்சம் உடம்பு சரியானதுக்கு அப்புறம் கட்டுக்கிட்டுலாம் மாட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அதுக்கப்புறமா டிடெக்டிவ் கிட்ட அகைன் பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, டிடெக்டிவும் சொல்றாரு, இங்க இருக்கிற ஒரு ரெசார்ட்ல ஒரு கப்புள்ஸ் தங்கி இருந்தாங்க. அந்த கப்புள்ஸையும் இந்த வயசான கிழவி அட்டாக் பண்ணிருக்கா. அதுவும் முக்கியமா அந்த பொண்ணை தான். ஹஸ்பண்ட் இல்லாத நேரமா பார்த்து அந்த பொண்ணை ஏதோ சித்த பிரம்ம பிடிச்ச மாதிரி இந்த கிழவி பண்ணிருக்கா. இத ஹஸ்பண்ட் பார்த்திருக்காரு. உடனே அந்த லேடியை பிடிக்க ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அவங்க காட்டுக்குள்ள ஓடி போயிட்டாங்க. அந்த லேடியோடைய குரல்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. வித்தியாசமான சவுண்ட போட்டு அவங்க ஹிப்னோட்டிக் பண்றாங்க. அதனாலதான் அந்த கப்புள்ஸ்ல அந்த ஒய்ஃப் வந்து அப்படியே சித்தபிரம பிடிச்ச மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறமா வாமிட் பண்ணிக்கிட்டே இருந்து அந்த வாமிட் சோக் ஆகி இறந்து போயிட்டாங்க. இதை கேட்ட உடனே கிரெச்சனுக்கும் ஒரு விஷயம் தோணுது. இதே மாதிரி
ஒரு லேடி அடிக்கடி வாமிட் எடுத்தாங்க, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல டிடெக்டிவும் உடனே அவங்க தங்கி இருக்கிற இடம் எதுன்னு சொல்லுன்னு கேட்க, லவ்வர்ஸ் நெஸ்ட் அப்படின்ற ஒரு ரெசார்ட் மாதிரி குட்டியா ஒரு ரூம், அந்த ரூம்ல தான் அந்த கப்பிள்ஸ் தங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரெசார்ட் இருக்கு. அது காலியா இருக்கிறதுனால டிடெக்டிவும் கிரெச்சனும் அங்க இருந்து பைனாகுலர் வழியா அந்த வாமிட் எடுத்த லேடி அவங்களுடைய ஹஸ்பண்ட வாட்ச் விட ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த வாமிட் எடுத்த லேடி வந்து குளிச்சுட்டு டவலோட இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வீட்ல தான் இருக்காரு. அவர் ஒரு போலீஸ் போல. எங்க நம்ம டிடெக்டிவ் தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துல கிரெச்சன் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க போல. அவங்க தூங்கிட்டாங்க. இவரு கிரெச்சனை டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அகைன் வித்தியாசமான சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. அந்த டவல் கட்டி இருக்கிற லேடியோடைய ஹஸ்பண்ட் இருக்காருல, அவரு ஜன்னலை க்ளோஸ் பண்றாரு. திரும்ப டைம் அவருக்கு ரிவர்ஸ் ஆகுது. அகைன் டோரை க்ளோஸ் பண்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம டிடெக்டிவ் பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்ன பண்ண விஷயத்தையும் அந்த ஆளு திரும்ப திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. உடனே டிடெக்டிவ் வந்து என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு உடனே கிளம்பி போறாரு. இங்க அந்த லேடி வந்து குளிச்சுட்டு தலைக்கு ஹேர் ட்ரையர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி அந்த வயசான கிளவி வராங்க. அதுவும் வாயெல்லாம் ஒரு மாதிரி கோணையா பொளந்துக்கிட்டு கொடூரமா வராங்க. அதை பார்த்து அந்த லேடி பயந்து போறாங்க. சோ நம்ம டிடெக்டிவும் அங்க வராரு. ஆல்ரெடி டைம் லூப்ல மாட்டின மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல, அவரு அவ்வளவுதான் அன்கான்சியஸ். சரி டவல் கட்டின அந்த லேடிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி ஒரு எட்டி பார்க்கும் பொழுது அந்த கொடூர கிளவி அந்த லேடியையும் வசியம் பண்ணி என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பூவெல்லாம் கீழே தூவி அந்த லேடியும் சித்தப்பிரம பிடிச்ச மாதிரி கை காலெல்லாம் அப்படியே ஏதோ சுரண்டிக்கிட்டு இருக்காங்க. சடனா டோர் ஓபன் ஆகுது. பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கிற கிரெச்சனு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. உடனே கொடூர கிளவி அந்த சவுண்ட போட ஆரம்பிக்கிறாங்க. கிரெச்சனையும் மயக்க ட்ரை பண்றாங்க. ஆனா கிரெச்சன் அவங்க காதை பொத்திக்கிறாங்க. பின்னாடி சைட்ல இருந்து நம்ம டிடெக்டிவ் வந்து அந்த கொடூர கிளவியை ஷூட் பண்ண ட்ரை பண்ண அந்த கிளவி அங்க இருந்து குதிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாங்க. சோ டிடெக்டிவால அந்த கிளவியை பிடிக்க முடியல. எது என்னவோ இந்த பொண்ணை காப்பாத்திட்டோமா என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா அந்த லேடியோடைய காலுக்கு நடுவுல இருந்து ஏதோ லிக்விட் வந்த மாதிரி தெரியுது. அந்த லேடி வாமிட் எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லேடிய திரும்பி படுக்க வைக்கிறாங்க. சப்போஸ் வாமிட் வந்தா கூட சோக் ஆகாம அப்படியே வெளியே வந்துரும். சோ நம்ம கிரெச்சனும் அந்த கொடூர கிளவியை பிடிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி கடுப்புல இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது. வீட்டுக்கு அந்த மேனேஜர் வந்திருக்காரு. அந்த ஆல்மான்ற பொண்ணு கூட விளையாடிக்கிட்டு இருக்காரு. நம்ம கிரெச்சன் நேரா அந்த மேனேஜர் கிட்ட போயிட்டு இந்த இடத்துல என்னதான் நடக்குது, என்ன நடக்குதுன்னா ஹோட்டல்ஸ் ரெசார்ட்ஸ் இதான பண்றோம், அது கிடையாது, இதை தாண்டி வேற என்னமோ நடக்குது. இங்க தங்க வரவங்களெல்லாம் நீங்க என்னமோ பண்றீங்க. அதுவும் அந்த கொடூரமான கிளவி ஒருத்தி. கிரெச்சனுடைய அப்பாவும் அங்கதான் இருக்காரு. கிரெச்சன் இது எல்லாமே உன் கற்பனைன்னு ஆல்ரெடி டாக்டரே உங்ககிட்ட சொல்லிட்டாருல, இல்ல அது ஒரு பிராங்கா கூட இருக்கலாம், நீ எதுக்கு தேவையில்லாம மேனேஜரை திட்டிக்கிட்டு இருக்க. உடனே மேனேஜர் அதெல்லாம் விடுங்க, ஏதோ தெரியாம பேசுறா. கிரெச்சன் நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்னும் கிடையாது, ஓகேவா? நான் இப்ப வந்ததுக்கான ரீசனும் அமெரிக்கால இருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வந்தது, அதை கொடுக்கறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி ஒரு பார்சலை காட்ட கிரெச்சனும் ஓடி போயிட்டு அந்த பார்சலை ஓபன் பண்ணா அவங்க அம்மாவுடைய திங்ஸ் இருக்கிற பார்சல். கிரெச்சனுக்கு புரியல. அப்பதான் அப்பா சொல்றாரு, அம்மாவோட வீட்டை வித்துட்டோம், அங்க இருந்த பொருள் எல்லாத்தையும் வித்துட்டோம், அந்த பணத்தை நான் எடுத்துக்கல, உன்னோட அக்கௌண்ட்ல தான் போட்டிருக்கேன், அம்மாவுடைய சில பர்சனலான திங்ஸ் மட்டும் தான் இந்த பாக்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல கிரெச்சன் கடுப்பாக்குறாங்க. ஏன்னா அம்மாவோட வீடை ஏன் வித்தீங்க அப்படின்னு அவங்க அப்பாவே ஒரு அடி அடிச்சுட்டு அந்த பார்சலை எடுத்துட்டு போயிட்டு ரூம்ல போய் ஓபன் பண்றாங்க. அம்மாவுடைய போட்டோ சில டேப்ஸ்னு இருக்கு. சோ கிரெச்சனும் அதை பிளே பண்றாங்க. அதுல அவங்க அம்மா பேசுற சில ஆடியோ வருது. அதோட சடனா இந்த டெக்ஸ்ட் டு ஸ்பீச் மாதிரியான ஒரு வாய்ஸ் கேக்குது. யாரு? ஆல்மா தான். அவங்களால பேச முடியாது, டிவைஸை யூஸ் பண்ணி பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆல்மா பொண்ணு பேசிருக்கு. நீங்களும் எனக்கு அம்மா தானே, நான் உங்களை பார்த்ததில்ல, எனக்கு கிரெச்சன் அக்காவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா கிரெச்சன் அக்கா என் கூட பேசவே மாட்டாங்க, கிரெச்சன் அக்காவுக்கு அப்பா மேலையும் அம்மா மேலையும் ரொம்ப கோவம், அதனால அந்த கோவத்தை என் மேல காட்டுறாங்க, நீங்க சாகாம இருந்திருக்கலாம்ல, நீங்க சாகலன்னா கிரெச்சன் அக்கா என் கூட பேசுவாங்க விளையாடுவாங்கல்ல, ஏன்னா கிரெச்சன் அக்காவை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு பேசியிருக்கு. பாவம் கிரெச்சனுக்கு இப்பதான் புரியுது நம்ம மேல அந்த ஆல்மா வந்து எவ்வளவு பாசம் வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. அதோட இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லி கிளம்பலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் பொழுது அப்பா அம்மா ஆல்மா இவங்க யாரையும் காணோம், மேனேஜர் மட்டும் தான் இருக்காரு. எல்லாரும் எங்க போனாங்க அப்படின்னு கிரெச்சன் கேட்க, அதுவா ஆல்மாவுக்கு திரும்பவும் ஃபிக்ஸ் வந்துருச்சு, சோ அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. ஆமா நீ எங்க கிளம்பிட்ட? இல்ல நான் இங்க இருந்து போக போறேன், இனிமே திரும்ப வர போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுடைய கார் சாவியை எடுக்கிறாங்க. உடனே மேனேஜரும் ஆல்ரெடி கார்ல போய் தான் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு, இப்ப கையில கட்டுலாம் கட்டிருக்க, உன்னால கார் ஓட்ட முடியாது, நான் வேணா உன்னை டிராப் பண்றேன், எனக்கு போற வழியில ஒரு வேலை இருக்கு, கூட வந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்ல கிரெச்சனுக்கும் வேற வழி இல்ல. சோ அதனால மேனேஜர் கூடவே கார்ல போறாங்க. மேனேஜருடைய கார்ல வந்து இந்த குக்கு பேர்டோடைய போட்டோ, சாவில கூட குக்கு பேர்டோடைய போட்டோவை தான் வச்சிருக்காரு. இதை கிரெச்சன் பார்க்க இப்பதான் அந்த மேனேஜரும் சொல்றாரு, என்ன கிரெச்சன் இவ்வளவு ஆச்சரியமா பாக்குற, உனக்கு குக்கு பேர்டு பிடிக்கும் தானே? ஆமா எனக்கு பிடிக்கும் தான், ஆனா இப்ப அந்த இனமே அழிஞ்சுக்கிட்டு வருது. யாரால தெரியுமா? நம்ம மனுஷங்களால தான். நம்மளோட டெக்னாலஜி வளர வளர ஒவ்வொரு உயிரினங்களையா நம்ம இழந்துகிட்டே இருக்கோம். குக்கு பேர்டு அழிய
அழியக்கூடாது, குக்குபர்ட பாதுகாக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தன் தான் நானு. சோ நீ காருக்குள்ளேயே இருந்தா உனக்கு போர் அடிக்கும், உள்ளதான் எனக்கு ஒர்க்கு, கூட வா அப்படின்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போறாரு. சோ கிரெச்சனும் கூட போறாங்க. போய் பார்த்தா ஷாக்கு. ஏன்னா டிடெக்டிவ அடிச்சு புடிச்சு வச்சிருக்காங்க இந்த மேனேஜரும் அவருடைய ஆட்களும். கிரெச்சன் உடனே அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் ஒரு டிடெக்டிவ். எது டிடெக்டிவா? டிடெக்டிவா இருந்தாருன்னு சொல்லு. இப்போ ஆளுக்கு வேலை கிடையாது, இப்ப சாதாரண ஒரு ஆளு தான். என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்து பெர்மிஷன் இல்லாம கன் எல்லாம் யூஸ் பண்ணிருக்காரு. சோ அதனால இவரை ஸ்டேஷன்ல ஒப்படைக்க போறோம். சோ கிரெச்சனுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதோட கிரெச்சன், நீங்க இருந்து போக போற, கை செலவுக்கு காசு வேணும்ல, வா தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு. போய் பார்த்தா அங்க ஒரு பெட் இருக்கு. சோ கிரெச்சனுக்கு சந்தேகம் வந்து அப்படியே திரும்பும் பொழுது டக்குன்னு கிரெச்சன் முகத்துல ஃபெரமோனை ஸ்ப்ரே பண்ணி விட்டுறாரு. அதுக்கப்புறமா மேனேஜர் வெளியே போயிட்டு ஃப்ளூட்ல மியூசிக்கை வாசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணு காட்டுக்குள்ள ஓடி போனாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப திரும்ப வராங்க. நம்ம கிரெச்சனும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக வேகமா ஓடி போய் முட்டுறாங்க. என்னென்னமோ பண்றாங்க, தப்பிக்கவே முடியல. ஒரு மாதிரி போதையில இருக்காங்க. அதுவும் அந்த வித்தியாசமான பொண்ணு பக்கத்துல வர வர கிரெச்சன் ஒரு டைம் லூப்ல மாட்டின மாதிரி நடந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா ஸ்டார்டிங் சீன்ல ஓடி போனாங்களா காட்டுக்குள்ள, அந்த பொண்ணு வந்துட்டாங்க. அவங்க கிரெச்சனை அட்டாக் பண்ணி மயக்கிடுறாங்க. கிரெச்சன் அப்படியே மயங்கி பெட்ல படுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து கிரெச்சனுடைய பேண்ட் கிட்ட கைய கொண்டு வரும் பொழுது சரணா மேனேஜர், இன்னைக்கான இந்த ட்ரைனிங் போதும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சோ அந்த குட்டி பொண்ணு வந்து ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாங்க. மனுஷங்க மாதிரியே அவங்க நடந்துக்கவே இல்ல. இந்த மேனேஜரும் மைக்கை யூஸ் பண்ணி பேசுறாரு. நம்ம டிடெக்டிவ்க்குலாம் கேக்குது. சாரி டிடெக்டிவ், நீங்களும் இந்த ரெசார்ட்ல வந்து தங்குனீங்கல்ல, உங்க ஒய்ஃபுக்கும் இதே மாதிரி நடந்தது, ஆனா அவங்க சோக் ஆகி இறந்து போயிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. சோ டிடெக்டிவ் கிரெச்சன் கிட்ட ஏதோ ஒரு கப்பலுக்கு நடந்த விஷயம்னு சொன்னார்ல, ஆக்சுவலா அது அவருக்கு நடந்த விஷயம். தான் ஒய்ஃபை என்னமோ பண்ணிருக்காங்க, அதுவும் அந்த கொடூர கிழவி தான் பண்ணிருக்கு. ஏன் இப்படி பண்றாங்கன்னு கண்டுபிடிக்க தான் அவர் வந்திருக்காரு. சோ அந்த மேனேஜரும் இந்த கிரெச்சனுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு, அதனால எப்படியும் வளர விட மாட்டா அப்படின்னு சொல்லி தலக்காணி எடுத்து அமுக்கி கொல்லலான்னு ட்ரை பண்றாரு. இந்த நேரத்துல நம்ம டிடெக்டிவ் பாதுகாப்பா இருந்த போலீஸுடைய கன் எடுத்து அவரை போட்டு தள்ளி அந்த இடத்துக்கு வந்து மேனேஜர் இருக்கார்ல அவரை ஷூட் பண்ணிட்டு, அடுத்தது அந்த வித்தியாசமான ஒரு பொண்ணு இருந்தாங்களே அந்த பொண்ணையும் அவர் ஷூட் பண்ணி கொன்னுட்டு கிரெச்சனை காப்பாத்தி கொண்டு போறாரு. சோ கிரெச்சனும் கண்ணை முழிச்சு டிடெக்டிவ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாங்க. டிடெக்டிவும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க அப்படின்னு இப்பதான் நமக்கும் எல்லாமே தெரிய வருது. ஆக்சுவலா அந்த மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு வந்து குக்கு பேர்ட்ஸ்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்மளோட டெக்னாலஜி போன் சிக்னல்னால அந்த குக்கு பேர்ட்கள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போக ஆரம்பிக்குதுங்க. சோ குக்கு பேர்டாவே இருந்ததுன்னா அதால சர்வை பண்ண முடியாது. இதுவே அந்த குக்கு பேர்ட் ஒரு மனுஷனா இருந்தா அதால சர்வை பண்ண முடியும்ல. சோ அதனால ஒரு வித்தியாசமான ஜெனடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்டா அவரு பண்றாரு. சோ அப்படி மனுஷனும் குக்கு பேர்டும் கலந்து உருவானதுதான் அந்த கொடூர கிழவி. சோ மேனேஜர் வந்து ரெசார்ட் வச்சிருக்காரு. அங்க யங் கப்பிள்ஸ் வருவாங்க. அந்த கப்பிள்ஸை மயக்கி அந்த பொண்ணுங்களுடைய வயித்துக்குள்ள குக்கு பேர்டுடைய கரு வளர்ற மாதிரி அந்த கிழவி பண்ணுவாங்க. சோ டவல் கட்டிட்டு ஒரு லேடி இருந்தாங்க. அந்த கிழவி வந்துட்டு அந்த லேடி கிட்ட என்னமோ பண்ணாங்கல்ல, என்ன பண்ண ட்ரை பண்ணாங்கன்னா அந்த கருவை வளர வைக்க தான் ட்ரை பண்ணாங்க. நம்ம கிரெச்சனும் டிடெக்டிவும் வந்து தடுத்துட்டாங்க. சோ இந்த ரெசார்ட்டுக்கு யார் யாரெல்லாம் ஹனிமூனுக்கு வராங்களோ அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைங்க நார்மல் குழந்தைங்க கிடையாது, குக்கு பேர்டும் மனுஷனும் கலந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் உயிரினங்கள் தான். சோ அப்பதான் டிடெக்டிவ் வந்து கிரெச்சன் கிட்ட இருக்கிற ஒரு போட்டோவை பாக்குறாரு. அந்த போட்டோல கிரெச்சனுடைய அப்பா, அவர் ரெண்டாவதா மேரேஜ் பண்ண சித்தி, அப்புறம் அந்த மேனேஜர்லாம் இருக்காங்க இந்த ரெசார்ட்ல. டிடெக்டிவும் இது எப்ப எடுத்த போட்டோன்னு கேட்கும் பொழுது ஒரு 4-5 வருஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதுதான் டிடெக்டிவ் புரிஞ்சுக்கிறாரு, உன்னுடைய அப்பாவும் சித்தியும் இந்த ரெசார்ட்டுக்கு வந்திருக்காங்க. அதே கொடூர கிழவி அந்த கருவை உருவாக்கி இருக்கா. அப்படி கருவுல உருவான ஒரு குக்கு பேர்டும் மனுஷனும் கலந்த உயிரினம் தான் உன்னோட சிஸ்டர் ஆல்மா அப்படின்னு சொல்றாரு. கிரெச்சன் சொல்லிருப்பாங்கல்ல, ஆக்சுவலா அவங்க சித்தி வயித்துல வந்து ட்வின்ஸ் தான் இருந்திருக்கும். இந்த ஆல்மா வந்து அந்த ட்வின்னையே சாகடிச்சிருப்பா அப்படின்னு. ஏன்னா ஆல்மா வந்து குக்கு பேர்டோடைய ஜெனடிக்ல உருவான ஒரு மியூட்டன்ட் பேபி. அது மனுஷனோட கரு கூட இருக்காது. அதனால அந்த மனுஷன் கருவையே சாப்பிட்டு அந்த வயிற்றிலேயே உயிர் வாழ்ந்து ஆல்மாவா பிறந்திருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு டிடெக்டிவும் கிரெச்சனும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஆல்மாவை வந்து செக் பண்றாங்க. பார்த்தா ஆல்மா ஒரு மனுஷே கிடையாது, குக்குவும் மனுஷன் சேர்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு அங்க வேலை செய்யற டாக்டருக்குலாம் தெரிய வருது. அதோட கிரெச்சனோட சித்தி இருக்காங்கல்ல, அவங்க உடம்பு ஒரு மாதிரி ஆகுது, என்னால முடியல அப்படின்னு சொல்லி அவங்களையும் அந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறாங்க. அதோட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம மேனேஜரும் வராரு. அவரு புல்லட் ப்ரூஃப் வெஸ்ட் போட்டிருப்பாரு போல. டிடெக்டிவ் சுட்டது வேலைக்காகல. சோ அவரு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆல்மாவை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அந்த டாக்டர் நர்ஸ் எல்லாம் போட்டு தள்ளிடுறாரு. சோ இந்த குக்கு பேர்டு மனுஷங்க மாதிரி இருக்கிறவங்களை உருவாக்கணும்னா அதுக்கு இனப்பெருக்கம் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். ஸ்டார்டிங்ல காணாம போன பொண்ணு கிரெச்சனை பிடிச்சி என்னமோ பண்ண வருவாங்கல்ல, அது இனப்பெருக்கம் பண்றதுக்காக தான்.
ட்ரைனிங் கொடுக்கறாராம் மேனேஜர். ஆனா அந்த பொண்ண டிடெக்டிவ் சுட்டதுனால இப்ப இவருக்கு புதுசா ஒரு பொண்ணு தேவை. அதுதான் நம்ம ஆல்மா. சோ ஆல்மாவை வச்சுக்கிட்டு ஆல்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்து இதே மாதிரி குக்கு மனிதர்களை உருவாக்கணும்ன்றது தான் அவரோட எண்ணம். சோ கையில கன்னை வச்சுக்கிட்டு ஆல்மா பக்கத்துல இருக்காரு. ஆனா அவரு ஆல்மாவை கொல்ல போறதெல்லாம் கிடையாது. ஆனா டிடெக்டிவும் கிரெச்சனும் வந்து பாக்குறாங்க, கண்ணாடி கிளாஸ் இருக்கு. சோ இவங்களால உள்ள இருக்கிறத பார்க்க முடியும். ஆனா உள்ள இருக்கிற மேனேஜரால வெளியே பார்க்க முடியாது. கிரெச்சன் வந்து மேனேஜர் கையில இருக்கிற கன்னை பார்த்துட்டு மேனேஜர் ஆல்மாவை போட்டு தள்ள தான் போறாரு அப்படின்னு பயந்துகிட்டு ஆல்மாவை காப்பாத்தலாம்னு ட்ரை பண்றாங்களா. ஆனா டிடெக்டிவ் கிரெச்சனை தடுக்கிறாரு. அது உன் சிஸ்டர் கிடையாது, அது ஒரு கொடூர மிருகம், அது சாவட்டும் அப்படின்னு சொல்ல, ஆனா கிரெச்சன் முடியாதுன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் அது என்னோட சிஸ்டர் அப்படின்னு ஆல்மாவை காப்பாத்தணும்னு டிடெக்டிவே கத்தியால குத்திட்டு வேகமா போறாங்க. ஆல்மாவா நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப ஆல்மாவுக்கு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஏன்னா அந்த கொடூர கிழவி வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. சோ டெக்னிக்கலா ஆல்மாவுடைய அம்மா யாருன்னா அந்த கொடூர கிழவி தான். அந்த கொடூர கிழவி எதுக்காக வந்திருக்காங்க, ஆல்மாவை கூட்டிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. ஆனா நம்ம கிரெச்சன் ஆல்மாவை விட்டு கொடுக்கற மாதிரி இல்ல, ஆல்மாவை பக்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. ஆனா அந்த கொடூர கிழவி பக்கத்துல வர கிரெச்சனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கையில இருக்கிற கத்தி எடுத்து ஆல்மாவை கொன்னுடுவேன் அப்படின்ற மாதிரி பயம்புறுத்த இப்பதான் அந்த கொடூர கிழவி ஸ்டாப் ஆகுறாங்களே. ஆனா இத ஆல்மா பாத்துறாங்க. நம்ம அக்காவுக்கு நார்மலாவே நம்மள பிடிக்காது, இப்ப நம்மள கொல்லவே ட்ரை பண்றாளே அப்படின்னு தள்ளி விட்டுட்டு ஆல்மா வேகமா ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ ஆல்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டாலே அப்படின்னு கிரெச்சனும் ஆல்மாவை பிடிக்க போக, ஆல்மா வந்து நிறைய ஷெல்ஃப் இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கு, அந்த ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆல்மா நீ எங்க இருக்கன்னு கிரெச்சனும் உள்ள வர அதே ரூம்ல தான் அந்த கொடூர கிழவியும் வர ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படின்னு அந்த பெரிய பெரிய ஷெல்ஃபுக்குள்ள ஆல்மா நம்ம கிரெச்சனு அந்த கொடூர கிழவிலாம் இருக்காங்க. இத டிடெக்டிவ் பாத்துறாரு. இவருக்கு தேவை அந்த கொடூர கிழவி ஆல்மா சாகணும். கிரெச்சன் செத்தாலும் பரவாயில்லைன்னு அந்த பெரிய ஷெல்ஃபை தள்ளி விட ஒன்னு இன்னொன்னு மேல சாஞ்சி அப்படியே வரிசையா மொத்தமா சாஞ்சிருது. ஆனா அந்த குட்டி பொண்ணு ஆல்மா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி வேகமா ஓடுறாங்க. டிடெக்டிவ் ஆல்மாவை போட்டு தள்ளணும்னு கன்னோட வராரு. ஆல்மாவை காப்பாத்தணும்னு மேனேஜரும் ஒரு கன்னோட வந்து டிடெக்டிவ் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. ஆக மொத்தம் ரெண்டு பேருமே ஆல்மா நல்லா இருக்கணும்னு நினைக்கல. இந்த சண்டையில ஆல்மா ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம டிடெக்டிவுக்கும் மேனேஜருக்கும் இடையில சண்டை போகுது. எங்க ஷெல்ஃப்லாம் சாஞ்சி நம்ம கிரெச்சன் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுல இருந்து அந்த கொடூர கிழவி எழுந்துக்கிறாங்க. கண்ணெல்லாம் எடுத்துட்டு இப்பதான் அந்த கொடூர கிழவியோடைய உண்மையான முகமே தெரிய வருது. கொடூரமா கத்திக்கிட்டே நம்ம கிரெச்சன் முன்னாடி வந்து வாய பொளக்க, கிரெச்சன் கிட்ட கத்தி இருக்குல்ல அதை எடுத்து கழுத்துலயே ஒரு சொருகு. அவ்வளவுதான், கொடூர கிழவியோட கதை அங்கேயே முடிஞ்சது. அதோட அந்த கொடூர கிழவிக்கு இருக்கிறது உண்மையான முடி கிடையாது, ஒரு விக் தான். சோ அந்த விக்கை எடுத்துக்கிட்டு நம்ம ஆல்மாவை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லி கிரெச்சனும் போக ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா டிடெக்டிவும் மேனேஜரும் தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களே மாத்தி மாத்தி. அதுவும் அந்த மேனேஜர் சொல்றாரு, இங்க பாருங்க நான் பண்றது ஒரு புனிதமான காரியம், குக்கு இன பறவைகள் எல்லாமே மனுஷனா உருமாறுது, இதை ஏன் தடுக்க ட்ரை பண்றீங்க, நீங்க என்ன தடுக்கலாம், ஆனா அந்த கொடூர கிழவி இருக்காளே அவளை வச்சு நிறைய குக்கு இனங்களை நான் உருவாக்குவேன்னு சொல்லும் பொழுது நம்ம கிரெச்சன் வந்து அந்த கொடூர கிழவியோடைய விக்க தூக்கி போடுறாங்க. இத பார்த்த மேனேஜருக்கு புரிய வருது, அப்படின்னா கொடூர கிழவி இறந்துட்டா அப்படின்னு. டிடெக்டிவும் அதை பார்த்து சிரிக்கிறாரு, இறந்து போயிட்டாளா அவ அப்படின்னு. கடுப்புல மேனேஜர் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ இப்ப மேனேஜருக்கு ஆல்மா கண்டிப்பா வேணும், ஏன்னா ஆல்மா தான் அந்த குக்கு இனத்தை சேர்ந்த ஒரே பொண்ணு. அதே மாதிரி டிடெக்டிவுக்கும் ஆல்மா தான் கடைசி குக்கு இன பொண்ணுன்றதுனால அவளை கொல்லணும் அப்படின்னு அவரு நினைக்கிறாரு. கிரெச்சன் தான் ஆல்மா நம்ம சிஸ்டர், ஆல்மாவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால அந்த ஷூட் அவுட்டுக்கு நடுவுலயே புகுந்து வேகமா ஆல்மா இருக்கிற இடத்துக்கு போறாங்க. ஆனா ஆல்மா கிரெச்சன் பக்கத்துல வர மாதிரியே இல்ல, ஏன்னா அக்கா கிரெச்சன் நம்மள வெறுக்கிறா, நம்மள கொல்ல ட்ரை பண்றா அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ கிரெச்சனும் அவங்க கை கட்ட அவுத்து சைன் லாங்குவேஜ்லயும் அதோட நார்மலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆல்மா எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அப்பா சித்தி மேல இருக்கிற கோவத்துல தான் நான் உங்ககிட்ட கோவமா நடந்துகிட்டேன், அதோட நீ என் அம்மாவுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனல, அந்த மெசேஜ் அவங்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. உடனே அந்த குட்டி பொண்ணு, அப்படின்னா உங்க அம்மா வருவாங்களா, அது ஏன் அம்மா இல்ல நம்மளோட அம்மா, அவங்க வரமாட்டாங்க, அவங்க இறந்து போயிட்டாங்க, ஆனா இருந்தாலும் அவங்க சொன்னாங்க உன் சிஸ்டர் ஆல்மா கூடவே இரு அப்படின்னு, நான் உன்னை விட்டு இனிமே பிரிய மாட்டேன், உன் மேல பாசமா இருப்பேன், நம்ம சீக்கிரமா இங்க இருந்து போகணும், என் கூட வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நம்ம கிரெச்சன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ அதுக்கப்புறமா ஆல்மாவை தூக்கிக்கிட்டு அவங்க தைரியமா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் கையில ஷார்ட் கன்னை வச்சுக்கிட்டு அந்த மேனேஜர் இருக்காரு. அவரால கிரெச்சனை ஷூட் பண்ண முடியாது, ஏன்னா கிரெச்சன் கூடவே தான் ஆல்மா இருக்காங்க. ஆல்மா இவருக்கு உயிரோட வேணும். அந்த பக்கம் டிடெக்டிவ் அவருக்கு ஆல்மா சாகணும், கிரெச்சன் செத்தா கூட கவலை இல்லை, இங்க பாரு கிரெச்சன் நான் உன்னையும் சேர்த்து சுற்ற போறேன், அவ ஒரு மிருகம், அவளை விட்டுரு அப்படின்னு சொல்ல நம்ம கிரெச்சன் சொல்றாங்க அவ ஒன்னும் மிருகம் கிடையாது, அவ என்னோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நடந்து போய்கிட்டே இருக்காங்க. டிடெக்டிவ் ஷூட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாரு. மேனேஜருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் அந்த ஆல்மா பொண்ணு கிரெச்சனுடைய காதை அதோட கையால மூடி, அந்த பொண்ணு குக்கு இனத்தை சேர்ந்தவ தானே, அப்படியே தொண்டெல்லாம் ஒரு மாதிரி வைப்ரேட்
வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. வித்தியாசமான சவுண்ட் கேட்க டிடெக்டிவ் மேனேஜர் அவங்க 2 பேருமே அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேப்ல இவங்க வெளியே வந்துடுறாங்க. அந்த கொலாப்ஸ்லயே டிடெக்டிவும் மேனேஜரும் ஒருத்தர் சுட்டு அவங்க 2 பேருமே இறந்து போறாங்க. சோ எப்படியோ ஒரு வழியா இந்த விஷயம் தெரிஞ்ச எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நம்ம கிரெச்சன் அவங்க சிஸ்டர் ஆல்மாவை கூட்டிட்டு அப்படியே வெளியே நடந்து போகும்பொழுது அங்க கிரெச்சனோட ஃப்ரெண்ட் இருக்காங்களே எட், ஆல்ரெடி கார்ல இங்க இருந்து போகணும்னு நினைச்சாங்களே அவங்க உடம்புலாம் சரியாகி டிஸ்சார்ஜ் ஆகி கார் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போகலான்னு ரெடியா இருக்காங்க. கரெக்டா அவங்க ஆல்மாவையும் கிரெச்சனையும் பார்க்க அவங்களையும் கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சோ எட் காரை ஓட்டிட்டு போறாங்க. பின்னாடி கிரெச்சன் இருக்காங்க. கிரெச்சனோட மடியிலேயே ஆல்மா தூங்கிக்கிட்டே வரா. சோ என்னதான் ஆல்மா ஒரு குக்கு இனத்தை சேர்ந்தாலும் தன் தங்கச்சின்றதுனால கிரெச்சன் ஆல்மாவை வளர்க்க தான் போறாங்க. சோ யாருக்கு தெரியும் ஆல்மா மூலியமா குக்கு இனம் இதுக்கப்புறம் திரும்ப உருவாக போகுதோ என்னவோ. இந்த இடத்துலயே குக்குன்ற இந்த கதை முடியுது. சோ உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஒரு கதைல கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்க போடுங்க. அதோட நீங்க வந்திருக்கிற இடம் உங்க ஃபிலிம் ரோல் ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் கதையில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.